என்ன அர்த்தம்? அப்போ நம்ம செத்தே போக மாட்டோமா? அப்படியே இந்த பூமியில் வாழுமா? இல்லை, அதுக்கு அது அர்த்தம் இல்லை. நம்ம எல்லாருமே ஒரு நாள் மரிப்போம். மரித்தாலும் நம்ம நரகத்துக்கு போகாதபடிக்கு நம்ம ஆத்மா நித்திய ஜீவனை அடையும்படி என்னமோ கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி நம்ம நடக்கச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம் இல்லையா, அவர் வார்த்தை நிலை கொண்டு சீஷர்களாகி அவர் சொல்றபடி நம்ம நடந்து வாழ்ந்து காமிக்கச்சு நம்ம இந்த பூமியில ஒரு நாள் மரிப்போம். அவருக்கு சித்தமான அவர் வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுக்கு முந்தி மரணம் நேரிட்டாலும் நம்ம இங்க மரித்தாலும் எப்படியா நரகத்துக்கு போகாதபடிக்கு அந்த நித்திய ஜீவனை அடையும்படி அவரோடு சேர்ந்து வாழற அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவங்க தான் இந்த வேத வசனத்தை சொல்றது. அப்படிப்பட்ட பாக்கியம் தானே நமக்கு வேணும். இங்க பூமியில வாழச்சேவும் நமக்கு இயேசு வேணும். நம்ம மரித்ததுக்கு அப்புறம் அவரோடு நித்திய ஜீவனை அடைந்து அவரோடு கூட பரலோகத்துல வாழ்கிறதான் நமக்கு வேணும். அதுக்கான ஒரு அழைப்பு இல்லையா? அதற்காக தானே நம்மளை ஆண்டவர் ரத்தம் சிந்தி நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு அவர் ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக மீண்டும் வரப்போகிறார் இல்லையா? அப்போ நம்ம அதுக்காக ஆயத்தப்படுவோம். அவர் வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். இப்போ நம்ம அந்த பைபிள் ரீடிங் பிளான்லையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த படிக்கிறபடி நம்ம வாழ ஒப்பு கொடுக்கறச்சே, அவரோட டீச்சிங்ஸில் நம்ம நிலை நிற்கறச்சே நிச்சயமா எப்படியா நம்ம இங்கே செத்தாலும் நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம். நிச்சயமா அவருடன் கூட பரலோகத்தில் நம்ம வாசம் செய்வோம்.